ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 3லேருந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நாங்கள் 2 பேருக்கு பண்ணுறதுனால கம்மியாக தான் பண்ணுவேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் மீன்ஸ் மீடியம் சைஸ் வெங்காயம். புதினா ஒரு கையளவு புதினா எடுத்துக்கோங்க. ஏன்னா புதினா போட்டிங்க அப்படின்னா பிரியாணி மாதிரி ஒரு வாசனை வரும். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா 3லேருந்து 4 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். நான் மஞ்சள் தூள், இதுக்கு வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் கல்லுப்பு. குக்கரை அடுப்பில் வச்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெயை அதில் ஊற்றி நல்ல எண்ணெயை காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பிரிஞ்சால் இலை பிடிக்கும் அப்படின்னா பிரியாணி இலையும் சேர்த்து போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் குஸ்கா மாதிரி டேஸ்ட் வரும். சோம்பு போடலை அப்படின்னா இது கொஞ்சம் பிரியாணி மாதிரி இருக்காது. நான் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் இதை பிடிக்குமோ அந்தந்த பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். எப்போ நீங்கள் எதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணுன்னாலும் வெங்காயத்தை வதக்கின உடனே போட்டுருங்க. ஏன் அப்படின்னா அது வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கிடும். தனியாக போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வேகலை அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை வாடை வந்துக்கிட்டே இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளியோடு சேர்த்து மிளகா, புதினா 2த்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் அதனால். இப்போ இதில் மஞ்சத்தூள், காரப்பொடி 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா காரம் வதங்கி வந்திருக்கு. இது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 கப்பு அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். 2லேருந்து 2.25. ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழஞ்சி இருந்தால் தான் பிடிக்கும் தக்காளி சோறு. அதனால நான் 2.25 வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக பொலன்னு வேணும் அப்படின்னா 2 டம்ளர் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கம்மியாகவோ கூடவோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. 2 விசில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதம் நல்லா வெந்துடும். நான் 2 விசில் வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுவேன். நீங்கள் 3வது விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணாலும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷத்தில் இதில் இருக்க ஸ்டீம் எல்லாம் வெளியில் வந்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு. ஒரு கரண்டி எடுத்து இதை நீங்கள் கட் பண்ணாமல் கொஞ்சம் மேலாப்பில் கலர்னீங்க அப்படின்னா பொலன்னு ஆயிரும். சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியலாம். நீங்கள் எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது பொலன்னு தான் இருக்கும். எவ்வளவோ ருசியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.